ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. ஆனா இவங்களோட படம் ரிலீஸ் ஆச்சு பாருங்க லாக்டவுன்ல, அழ வச்சாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் வந்துட்டு அவங்க நடிப்பால அழ வச்சாங்க. ஐம் a huge fan of your work. இன்னைக்கு உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அந்த படத்தை பார்த்து அவ்வளோ அழுதேன். என்னடா அது சும்மா இருந்த நானே வந்து டிப்ரெஷன் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து தியா படம் நடிச்சிருக்கீங்க. உங்களோட தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இதுதான் உங்களோட என்ட்ரி மூவின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. we are so happy to have you in Tamil film industry. So please let's put our hands together and welcome Khushi Ravi. எல்லாருக்கும் வணக்கம். நான் குஷி ரவி. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தமிழில். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஆனால் எல்லாரும் யூனோ பேசும்போது எனக்கு ரொம்ப குஷி, ஐ மீன் சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் நர்வஸ் கூட ஆயிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஐ நோ இட் இஸ் ஆல்ரெடி யூனோ டைம் ஃபார் டின்னர், பட் கொஞ்சம் பேர் பண்ணுங்க. இது என்னோட முதல் படம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டென்னிஸ் சார், Vijay, I mean Satish sir, Vijaya ma'am, and Sidhu bro. Sidhu bro is like one bridge for me and Dennis sir. Thank you Sidhu bro. From Adipoli, நான் இதுக்கு முன்னாடி அடிப்போலி அன்னு ஒரு ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தியால ஐ ஹெட் ஒர்க். ஸோ நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க நினச்சேன். பார்ப்பீங்களா? பாப்பாரா? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அங்கே இங்கே போகிறது, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. அண்ட் யா டென்னிஸ் சார், thank you so much for choosing me sir. Thank you for giving me Selvi. Selvi ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர். Before and all, people are calling me Diya, and from now onwards people should call me Selvi. So that is what I am, you know, thinking of, and that is what I want. Thank you Satish sir and Vijaya ma'am for, you know, giving me this opportunity. சதீஷ் சார் ரொம்ப சட்டலாக ரெண்டு யூனோ ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். ஸோ சார் இன்னும் ரொம்ப ஃபில்ம் வரணும் சார் உங்கள் பேனரில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூனோ கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் செல்வா சார், முக்கியமாக செல்வா சார், ஒரு நாள் கூட செட்டில் ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் அவர், நத்திங் லைக் தட். அண்ட் ஒன் டே ஆல்சோ ஐ டென்ட் ஃபீல் தட் ஹீ இஸ் அ லெஜெண்டரி டைரக்டர். அப்படி இருந்தார் செட்டில். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ஒரு நல்ல கைடு அவர் எனக்கு புரிய மாதிரி அவர் எனக்கு கைட் பண்ணார். தேங்க்யூ செல்வா சார். இட் இஸ் லவ்லி யூனோ ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌசல்யா மேம், நாங்கள் பெங்களூர் கேர்ள்ஸ். ஸோ கௌசல்யா மேம் இஸ் அ வெரி 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 பியூட்டிஃபுல் சோல். அண்ட் அவங்க ப்ரைம் டைமில் அவங்க ரொம்ப சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் அண்ட் ரொம்ப நல்ல ஃபிலிம்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி மேம், ஐம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ரவி சார், தேங்க்யூ ஃபார். ரவி சார் பற்றி சொல்லணுன்னா, எங்களுக்கு என்னோட பிரதர் அண்ட் நமக்கே ஒரு லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செட்டில், அந்த நல்ல லாங்குவேஜ் அது. அண்ட் தேங்க்யூ ஏகே பிரியன் ப்ரோ, உங்கள் சாங்ஸ் ரொம்ப அடிக்டிவாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் யர் டெபியூ. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. நான் ரெண்டு பேர் தான் ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் and to all the cast and crew, Deepak sir, editor, and YG Mahendran sir, and Mayam Gopi sir, and to everybody, enoda annan Deepak annan,
Thank you so much. Thank you, Lirtika. To everybody, and last but not the least, I should thank to all the technicians. They are the real hero, and to all the light officers, and to all the production Anna, because production Anna, thank you. நான் ரொம்ப நல்ல தமிழ் சாப்பாடு சாப்பிட்டேன். Thank you so much for that. And I would like to thank my stylist Aishwarya. Aishu, thank you so much. Without you, I don't know where would I have been. And என்னோட தமிழ் டீச்சர் அர்ச்சனா கொட்டிகே, she's my very close friend in Kannada. So she's the one who taught me Tamil. She's the one who taught me Tamil dialogues and all. ஸோ தெரியல, கொஞ்சம் 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 பேர் விட்டுட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு மனிதன் தெய்வம் ஆகலாம்னு படம் பாருங்க, ஏப்ரல் 10th. ரொம்ப ஆர்கானிக்காக ஒரு படம். அண்ட் ஆர்ட் டைரக்டர் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பாருங்க, and I'm sure you'll enjoy. And தமிழ் மக்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பேர் வித் மை தமிழ். நெக்ஸ்ட் படம் தமிழ் பொண்ணு மாதிரியே பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். தேங்க்யூ டு எவ்ரிபடி. தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச் செல்வி. ரொம்ப அழகாக பேசுங்க. ஸோ வந்துட்டு தமிழ் மக்களோட மனசில் நீங்கள் ஒரு செல்வமாக வந்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்காக மிக்க நன்றி. ஸோ அடுத்த ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா ப்ரொடியூஸ் பண்ணணும் தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அழகான நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. அவர் நடிக்கும்போது என்னடா இவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் திரு சதீஷ் அவர்கள் டு கிவ் அ ஃபியூ வேர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற எல்லா பத்திரிகை, ஊடகத்துறை, சமூக வலைதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நிறையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டில் இருந்தது. பட் பிரியன் வந்து எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆக்கிட்டான். ஏன்னா எனக்கு அந்த சாங் கேட்டாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை மதர். ஸோ பிரியன், ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா கூட இல்லை. ஸோ இட் இஸ் லைக், ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன சினிமாவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அது வந்து ரொம்ப வருஷத்து கனவு. எனக்கு வந்து லைக் இன்னும் சினிமாவில் வரணும், ஒரு நல்ல ரோல் பண்ணணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டியூ டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓகே, கார்பரேட் லைஃப், அப்படியே அதுலேயே இருந்தேன். பட் ஆல்வேஸ் அந்த உள்ளுக்குள்ளார இருக்கும். நிறையா பேர் எல்லா இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம மைண்டில் ஒரு மாதிரி சப்கான்ஷியஸில் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு கூட அந்த மாதிரி தான். இது லைக் ஈவன் தோ நான் ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தால் கூட இது வந்து எனக்கு டாமினேட் ஆகிட்டே இருந்தது. அட் ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். ஃபுல் டைம் நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அதாவது நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணணுமோ அது அந்த விஷயம் வந்து நம்ம அதை பற்றி நினச்சிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல சமயம் வரும், ஒரு நல்ல டைமும், அதுக்கு உண்டான நல்ல மனுஷங்களும் சேரும்போது கடின உழைப்பு போட்டு ஒரு முழு முயற்சி கொடுத்தா அந்த விஷயம் வந்து நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு நான் ஐம் ஜஸ்ட் ரிமெம்பரிங் தட். அண்ட் அதுதான் இந்த ப்ராஜெக்டில் ஆச்சு. எனக்கு வந்து டென்னிஸ் மஞ்சுநாத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் டென்னிஸ் வந்து என் எப்படி சொல்கிறது, உடன்பிறவா சகோதரன், என்னுடைய தம்பி ஆக்சுவலி. ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸாக நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம். ஸோ டென்னிஸ் மூலிமா தீபக், ரவி, சித்து, ஸோ எல்லாருமே வந்து ஐ திங்க் ஒரு 14 இயர்ஸ் பேக் லைக் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். லைக் 1 or 2 days நான் ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன். அப்போ டென்னிஸ் கூப்பிட்றாரு சொல்லி வந்து டக்குன்னு ஓவர் நைட் நடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் எடுத்துட்டு திருப்பி நான் இருக்கிற ஊருக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பழக்கம். ஸோ சின்ன சின்ன ரோல்ஸ், இந்த பேஷன் வந்து டிரைவ் பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு 2 படத்தில் லைக் டென்னிஸோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன். சின்ன ரோல்ஸ். எனக்கு சசிகுமார் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாரு. கிடாரி மூவியில் ஒரு 8 minutes 10 minutes ஒரு ரோல், ஒரு 3-4 days
நான் லீவ் போட்டுட்டு வந்து அது பண்ணேன். ஸோ இந்த சமயத்தில் அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஐ ஹேவ் டு ரிமெம்பர் ஹிம். முதல் எனக்கு சினிமா கேமரா முன்னாடி நிற்க வச்சது சசிகுமார் சார் தான். இந்த ப்ராஜெக்ட் வரும்போது லைக் டென்னிஸ் வந்து இந்த ஸ்டோரி இது தீபக் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. ஸோ அடிக்கடி பேசுவோம் இந்த இது பற்றி பேசும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஸோ அவரும் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தார். அப்படியே ஒரு மாதிரி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஒரு தகுந்த சமயம் வரும்போது ஓகே இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணோம். இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த கதை வந்து உண்மை சம்பவம். இது வந்து ஒரு உண்மை சம்பவம் பேஸ் பண்ண ஸ்டோரி. இது ஆக்சுவலி சினிமாக்காக கொஞ்சம் இது பண்ணி காமிச்சிருக்கோம். பட் உண்மை சம்பவம் சொல்லும்போது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு ஓகே குறிப்பிட்ட ஒரு பகுதி ஓகே ஒரு ஒரு தருமபுரி மாதிரி ஒரு பிளேஸு, இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆந்திராவில் ஒரு பிளேஸு, இந்த மாதிரி பார்த்தா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைய ஊர்களில் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வந்தவொடனே எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. இது ஒரு கதையாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது என்ன இவ்வளோ உண்மையாக இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அப்போ தான் புரிஞ்சது ஓகே இது ரொம்ப சீரியஸான ஸ்கிரிப்ட். இதுக்கு வந்து ஆப்டாக இதுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சரியான பாத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அப்போ தான் டென்னிஸ்ட்டை சொன்னால் இது செல்வா சாருக்கு வந்து நம்ம சொல்லலாம், இது அவர் ஓகே சொன்னால் மட்டும் நம்ம இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லெட் அஸ் ட்ராப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு உண்மை அதுதான் லைக் இன்னும் நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம். அண்ட் செல்வா சார் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்ஸ் அ லாட். யூ ஹவ் கிவன் த லைஃப் டு திஸ் ப்ராஜெக்ட். ஆக்சுவலி உண்மைக்கும் சொல்ல போனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் எமோஷனலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட் ஃப்ரம் பிரியன் டு ரவி, தீபக், டென்னிஸ், மை செல்ஃப். ஸோ எல்லாருமே வந்து லைக் இன்னும் நாங்கள் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஒரு எஸ் தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இது வந்து வளர்ந்து நிற்குது. அண்ட் ரியலி யூ ஹவ் கிவன் இந்த ப்ராஜெக்ட் வந்து லைஃப் கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்ஸ் அ லாட். ஸோ இந்த மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையும் ஒன்ஸ் அது செல்வா சார் வராரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம வந்து லைக் யூனோ ஸோ வி மென்டலி வந்து வி வர் புஷ்ட் இதோட குவாலிட்டி வந்து அந்த லெவலுக்கு வரணும். ஏன்னா செல்வா சார் உள்ள வராரு அப்படின்னாக்க நம்ம வந்து ஜஸ்ட் வி கேனாட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். நம்ம வந்து அப்படியே ஒரு ஓகே போகிற போக்கில் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட முடியாது. ஸோ அதனால இது டென்னிஸும் வந்து கேட்டேன் ஒரு என்ன உங்கள் மைண்டில் தோணுது, ஒரு டைரக்டராக என்ன பண்ணணும், நம்ம படம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருக்கணும் லைக் ஸோ இது வந்து எல்லாரோட கனவு. இது வந்து விஷுவலாக வந்து நம்ம ஒரு ட்ரீட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கு உண்டான லொக்கேஷன்ஸ் சேலமில் லைக் அந்த லைவ் லொக்கேஷன்ஸ் அதுக்கு டெஃபினெட்லி தீபக் இங்கே சேலம்லேருந்து தமிழ்ச்செல்வன் டைரக்டர், ஸோ அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலி இந்த லொக்கேஷனுக்கு. அண்ட் ஸோ அந்த ப்ராப்பர் லொக்கேஷன்ஸ் அதுக்குண்டான செட்டு அதுக்குண்டான ஒரு கேமராஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கூட வந்து ஆர்டிஸ்ட் இப்போ செல்வா சார் கூட நடிக்கிறாங்க அப்படின்னா பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன்னால நம்ம வந்து ஓகே ஏதோ ஒரு இதில் போட்டு நம்ம அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் இதுவாகிடக்கூடாது. ஸோ எல்லாருமே ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் பண்ணுறோம், அதனால இது வந்து ப்ராப்பராக பண்ணணும், இது வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். ஸோ அதனால குஷி ரவி உள்ள வந்தாங்க. அண்ட் பிகாஸ் டென்னிஸ் இப்போ அவங்க சொன்ன மாதிரி டென்னிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அண்ட் சித்து வாஸ் ஆல்சோ டெல்லிங். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் தியா மூவி அண்ட் அயலமனே லைக் அந்த ஜி டிவியில் அவங்களோட வெப் சீரிஸ். இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, சச் அன் இன்டென்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. இந்த சில சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அவங்க பண்ணது. அதுவும் அவங்க வந்து லாங்குவேஜ் விட்டு இன்னொரு லாங்குவேஜ் தமிழில் புதுசாக வராங்க எல்லாருமே. ஆல் ஆஃப் அஸ் ஆர் நியூ புதுசு இந்த இடத்துல. ப்ளஸ் செல்வா சார் மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் லெஜெண்டரி டைரக்டர் அவங்க கூட நிற்கிறாங்க. பட் 2வது நாளே அவங்களுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் அந்த மாதிரி அது ஒரு பயங்கர இன்டென்ஸான சீன். அதை எடுத்துட்டு அவ்வளோ அழகாக நம்ம இதில் செட்டில் இருக்கும்போது எல்லாருமே ரைட் ஃப்ரம் லைட்மேன்ஸ்லேருந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்கள மறந்து கிளாப் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குஷி, தேங்க்ஸ் ஃபார் தட். டெஃபினெட்லி யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. பட் நான் ரொம்ப சின்ன இது சொல்கிறதுக்கு இங்கே எல்லாருமே so all the big people have said that like so definitely you have a great future. And கௌசல்யா மேம் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்காங்க. எவ்வளோ படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் லைக் பிரபுதேவா கூட ஒரு மாதிரி டாப் ஹீரோஸ் கூட அவங்க நடிக்காத ஹீரோஸ் கிடையாது, அவ்வளோ இதுவாக இருந்தவங்க. இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு வந்து
அடாப்ட் ஆயிட்டு அவங்களோட கம்ப்ளீட்டாக டீக்ளாமரைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றது, அந்த வில்லேஜில் அந்த ஸ்கின் டோன், அங்கே இருக்கிற ஃபீமேல்ஸ், அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து அவங்க எப்படி இருக்காங்க, அந்த ஸ்கின் டோன், அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம்ஸ், அந்த இதுக்கு வந்து குயிக்காக அடாப்ட் ஆகி யூஸ்வலி கொஞ்சம் ரேர் ஆக்சுவலி. இப்போ நானும் டென்னிஸும் இனிஷியலாக பயந்தோம், இல்லை இவங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை இப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு. பட் ஆன் த கான்ட்ரரி அவங்களே வந்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த ஊர் லேடிஸ் மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்து இறங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் லைக் இன்னும் ஒரு 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 ப்ரீ கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தாக்க அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் கௌசல்யா மேம் ஃபார் தட், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. மைம் கோபி சார் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அவர் பேசினா மெய் மறந்து கேட்கலாம் ஆக்சுவலி. இந்த படத்தில் அவர் நடிக்கும் போது பார்த்தா உள்ளுக்குள்ளார திக்கு திக்குன்னு இருக்கும், எங்கடா எங்கேயாவது அடிச்சுடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த கேரக்டருக்கு வந்து அவரை விட்டால் யாரும் பண்ண முடியாது. இதுவும் வந்து வேற வேற பேர் பிகாஸ் ஆஃப் ஓகே ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரைண்ட், நம்ம இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா, ஏதாவது இதுக்குள்ளார பண்ணணுமா, அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நானும் டென்னிஸும் பேசுவோம். டென்னிஸ் சொல்லுவார், இல்லை இல்லை ப்ரோ நம்ம பண்ணலாம், நான் அடிக்கிறேன், மைம் கோபி அண்ணன் கட்சா அவர் கண்டிப்பாக அவர் நான் கேட்டால் சரின்னு சொல்லுவார் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு சார் டென்னிஸ் கூப்பிடும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தோம். அப்போ அழகாக சொன்னார், தம்பையா நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பியா, எப்போ வரணும் சொல்லு தம்பியா அப்படின்னு அவரோட ஸ்டைலில் அழகாக சொல்லி, ஐ திங்க் காரைக்காலில் எங்கேயோ ஷூட்டில் இருந்தார். டக்குன்னு அந்த நாள் இப்போ செல்வா சார் அன்னைக்கு அவைலபிள் இருக்கார், அன்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டேட்ஸ் அவர் மேனேஜ் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரத்தில் இருந்து சார் நோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். ஏன்னா அதெல்லாம் மறக்க முடியாது ஆக்சுவலி. ஏன்னா அன்னைக்கு அவர் வரல அப்படின்னா அது அப்படியே தள்ளி போயிருந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்ம கௌசல்யா மேம் எப்போ ஸ்க்ரீன்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸ்க்ரீன்ல வந்தாங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ ப்ளீஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஃபியூ வேர்ட்ஸ். வணக்கம். யார் பற்றி நான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு எனக்கு தெரில. தேர் ஆல் இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஹியர். எல்லாரும் வந்து இந்த ஓவர்வெல்ம் மீ. டெனிஸ் சார், நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு எழுதிருக்கீங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இந்த படம் வந்து அந்த ஷியர் இன்டென்சிட்டிக்காக தான் பண்ண வேண்டியது நான் முடிவு பண்ணிட்டு பண்ணேன். ப்ரொடியூசர் சார், சதீஷ் சார், விஜயா மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஆர்கனைசேஷன் அப்புறம் உங்கள் பிளானிங் எல்லாமே சரியாக இருந்ததுனால we were able to finish the project so well. உங்கள் மாதிரியே நிறைய ப்ரொடியூசர்ஸ் பண்ணாங்கன்னா we'll get more தமிழ் மூவிஸ் என்னோட நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். செல்வா சார், உங்கள் முன்னாடி நின்றுட்டு நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தீங்க. ஸோ ஈஸியாக வந்துருச்சு சில விஷயங்க. அண்ட் குஷி, all your hard work dear. Thank you for being from Bangalore and giving me support on the set. That's really sweet of you. ஒரு கிராண்டான விஷயத்த அழகாக காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு சிம்பிளான விஷயத்த அழகாக காமிக்கிறது தான் டாஸ்க். அதுதான் நம்ம டிஓபி ரவி வர்மா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ. அண்ட் மியூசிக் ஏகே பிரியன், உங்களை இன்னைக்கு நான் சந்தித்தேன். அண்ட் நீங்கள் இது உங்கள் டெபியூ படம்னு சொன்னாங்க. அப்படி தெரில, பிகாஸ் த சாங்ஸ் வர் ஸோ நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் டான்ஸ் பண்ணேன், அது உங்கள் சாங்குக்கு தான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் லவ்லி, லவ்லி மியூசிக், லவ்லி சிங்கிங். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் டு ஆர் என்டையர் டீம். ஏப்ரல் 10 இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் அ ஃபேமிலி பேக்கேஜ், நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் பண்ணவும் மாட்டீங்க, ஐ எம் ஷுர் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அடுத்து வந்துட்டு ஒருத்தவங்களை பற்றி சொல்லணும்னா, லாக்டவுன் டைமில் எல்லாருமே ரொம்ப சோகத்தில் இருந்தோம், என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கே அப்படி. அது அடிஷ்னல் இதுவாக இருக்கும். பட் அதை புரிஞ்சுட்டு அவர் உடனே அவர் ஹி மேட் ஹிம்செல்ஃப் அவைலபிள். அண்ட் வைஜி மகேந்திரன் சார், லைக் ஸோ நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்து வந்து ஆர்டிஸ்ட் அவர், அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அவர். கூப்பிட்ட உடனே லைக் எல்லாருமே யங் டீம் ஆக்சுவலி. அவரும் வந்து அவ்வளோ அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவருடைய போர்ஷன்ஸ் என்னவோ ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அழகாக அதுக்கு உண்டான ஸ்டைலில் வந்து பண்ணிட்டு போனார். அகைன் இப்போ நம்ம செல்வா சார் பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டர்
ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் அந்த 30 அந்த வாட் எவர் த டேஸ் லைக் யூனோ அந்த 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 35-40 டேஸ் அந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரிடே வந்து ஒரு லேர்னிங்காக இருக்கும். அவ்வளோ அந்த சீன்ஸில் வந்து ஸ்பான்டேனியஸாக சில விஷயங்கள் பண்ணுவார். அது வந்து அழகாக எலிவேட் பண்ணி அந்த சீனையே கம்ப்ளீட்டாக எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் அதை வந்து அது அது கரெக்டாக நாங்கள் நினச்ச மாதிரி அது செல்வா சார் விட்டால் வேறு யாரும் அதுக்கு லைஃப் கொடுத்துருக்க முடியாது இந்த அளவுக்கு. அதனால தான் வந்து பெரிய கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஸோ யாருக்குமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அதனால இது வந்து ஃபேமிலியோட இப்போ நீங்கள் அந்த பார்த்த ட்ரெய்லர்ல இருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். ட்ரெய்லர் அண்ட் சாங். இந்த படம் வந்து ஏன் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாக்க சிம்பிள், ஒரு ரியல் ஸ்டோரி, ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ண ஸ்டோரி. படம் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க டெஃபினட்டாக நீங்களே டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிடுங்க. ஓ, இந்த இடத்துல ஆயிருக்கு, ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம், இது வரைக்கும் சினிமாவில் காமிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி அது ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்கும். செகண்ட், ஒரு எளிமையான ஒரு ஸ்டோரி லைக் யூனோ ஒரு வில்லேஜ்குள்ளே எப்படி அந்த வில்லேஜ்குள்ளே இருக்கிற ஒரு எளிமையான மக்களோட ஒரு வாழ்வியல் வந்து இந்த படம் வந்து பேசியிருக்கு. அதில் வர அந்த ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங், அந்த ஃபேமிலிஸ்குள்ளே இருக்கிற பாண்டிங், அந்த ஊர் மக்கள் அவங்க கிட்ட இருக்கிற பாண்டிங் அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக வந்து ரொம்ப அழகாக ரொம்ப இன்டென்ஸாக எழுதியிருக்காரு டென்னிஸ். வந்து ரொம்ப அழகாக அது வந்து டென்னிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ரவி அவ்வளோ அழகாக வந்து கேமராவில் டிஓபி வந்து விஷுவல்ஸாக பார்த்தா இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தீபக் பார்த்தாக்கா எடிட் கட்டெல்லாம் அப்படி ஷார்ப் கட்ஸ் நிறைய பண்ணி ஏன்னா வி டுக் அட்வைஸ் ஃப்ரம் செல்வா சார். லைக் யூனோ ஒரு விஷயம் சொன்னார், படம் என்றைக்குமே பொய் சொல்லாது, நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம ஏன்னா இப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக நான் இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது என்ன தோணும், சில படங்கள் பார்த்துட்டு அப்போ யதார்த்தமாக பேசிக்குவோம், ஏன் இந்த மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காங்க, இவங்க படம் எடுக்கும் போதே பார்க்க மாட்டாங்களா, இப்படி நார்மலாக வீட்டில் வந்து பேசுறது ரொம்ப சகஜம். ஒரு இது பார்த்துட்டா அதெல்லாமே ஒரு கான்சியஸாக இருந்தது. அதனால இந்த படம் வந்து பார்த்து செதுக்கி அதுக்கு என்ன அந்த படம் வந்து அது போதும், இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் செல்வா சாரும் சொன்னார். படம் என்னைக்கும் பொய் சொல்லாது, அது வந்து அது 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 கம்ப்ளீட்டாக அதுக்கு உண்டான ஒரு இது வந்து வர